பூர்ண யோகம் முதல் வாயில்கள் என்ற அப்பாவினுடைய புதிய புத்தகம் முன்பு தொடராக மருந்து ஜீவியத்தில் வந்தது. அதனுடைய சில பகுதிகளை பார்ப்போம். அன்னை பகவானுடைய யோகத்தினுடைய இந்திய மரபுல யோக முறைகள் பல முறைகள் உண்டு. அஷ்டாங்க யோகம், ஹடயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என்றெல்லாம் கீதை பேசுகின்றது. கர்மயோகம் என்று அரவிந்தருடைய யோகத்தை அவர் பூர்ண யோகம் என்று சொன்னார். பூர்ண யோகத்தினுடைய முக்கியமான அடிப்படை என்னன்னா வாழ்வு அனைத்தும் யோகம். அதுக்கு மேல அன்னைகிட்ட வர்றவங்க எல்லாருக்கும் பயனளிக்கிறது யோகம். அந்த காலத்துல யோகம் செய்யறவங்கிறவங்க குறிப்பிட்ட சிலர் தான் செய்ய முடியுங்கிற இடமே இருந்தது. அதை மாற்றி அரவிந்தர் அன்னை அவதாரம் எடுத்த பிறகு அன்னை பராசக்தியின் அவதாரம், அரவிந்தர் பரம்பொருளின் அவதாரம். எல்லோரும் அன்னையின் மூலம் பலனடையலாம் என்ற நிலை ஏற்பட்டது. அதனுடைய அப்பா எழுதின நூல்கள் மூலமாக தான் நான் பலமுறை திருப்பி சொல்லியிருக்கிறேன். 1910 பெங்காலில் இருந்து பகவான் பாண்டிச்சேரிக்கு வந்தார். 1914 அன்னை வந்தாங்க, ஆசிரமம் அமைத்து செயல்பட்டாங்க. வடநாட்டில் இருந்து பல நாட்டில் இருந்து இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்தவங்களுக்கு அவங்கள பற்றி தெரியாமல் இருந்தது. 1958 அப்பா அவர்கள் அன்னையை சந்தித்து 1950 டிசம்பரிலேயே பகவான் அரவிந்தர் அவர்கள் சித்தி பெற்று விட்டார்கள். அன்னையை சந்தித்து அன்னை மூலமாக அருளை பெற்று அமுதசுரபி என்ற இதழ்கள் மூலமாக எழுத ஆரம்பித்தார். அதற்கு பிறகுதான் அன்னையை பற்றி நண்பர்கள் தெரிந்து கொண்டார்கள். மதர் சர்வீஸ் சொசைட்டி தொடங்கினார். அதன் மூலம் தியான மையங்களை நிறுவி தியான மையங்கள் மூலம் அன்னை சேவை செய்து வருகின்றார்கள். அப்பா நிறைய நூல்கள் எழுதியிருக்கின்றார். ஆரம்பகால நூல்கள் அன்னையின் அருள், அன்னையின் தரிசனம், அருளமுதம், அன்னையின் வரலாறும் வழிபாடுகளும், எல்லாம் தரும் அன்னை போன்ற ஆரம்பகால நூல்கள் எல்லாமே அன்னையின் மூலமாக எவ்வாறு நாம் அருளை பெற்று நம் வாழ்வில் சிறப்பது என்பதை சொல்லியிருக்கிறார். எல்லாமே நான் யோகத்தை பற்றி பேசவில்லை என்றே அப்பா சொல்லுவார்கள். ஏன்னா யோகம் செய்வது என்பது எல்லாராலும் முடியாத விஷயம். அடுத்த கட்ட நூல்களில் இது 100 பேர்கள், பேரொழியாகும் உள்ளொளி, யோக வாழ்க்கை விளக்கம், உலகம் மோட்சம் அரவிந்தம் போன்ற நூல்களில் யோக வாழ்க்கை என்ற தத்துவத்தை சொன்னார். சாதாரண மனித வாழ்க்கை, யோகம், இடையில யோக சக்தியை பயன்படுத்தி வாழ்கின்ற வள வாழ்க்கை. அதை 100 பேர்கள் போன்ற நூலில அது அப்பாவாக சொன்ன அந்த புதிய தத்துவம் சொன்னார். அவர் யோகத்தை பற்றி நேரடியாக எழுதிய நூல்கள் மிக குறைவுதான். அப்பா பொன்னொழி மிக அடிப்படையான நூல், முழுக்க அரவிந்தருடைய தத்துவத்தை சொன்ன நூல் அது. பின்னால லைஃப் டிவைன் கருத்துக்களை பற்றி லைஃப் டிவைன் ஞானம்னா அப்படின்னு அப்ப எழுத ஆரம்பித்தாரு. அது அந்த தொடர்களில் இப்போ இந்த பூர்ண யோக முதல் வாயில்கள்ங்கிற புத்தகம் இப்போ இந்த அன்னை பிப்ரவரி 21 அன்னையினுடைய ஜென்மதின தரிசன நாள் அன்று வெளியிடப்பட்ட புத்தகம் அது. நம்ம புத்தகத்துக்குள்ள போவோம். அன்னையை அறிவது, ஏற்பது என்பதும் பூர்ணயோகத்தை ஏற்பது என்பதும் பெரும்பாலும் ஒன்றாக கருதப்படும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்குவாங்க. அன்னையை அறிவது, ஏற்பது, அதை பூர்ண யோகத்தை செய்யறதா? நான் சொன்ன மாதிரி இவருடைய அஷ்டாங்க யோகம் மற்ற யோகங்கள் இல்லாமல் இவருடைய யோகம் பூர்ண யோகம் ஒண்ணா அப்படின்னா இல்லைங்கிறார் அப்பா. அன்னையை தெய்வமாக தூரத்திலிருந்து வழிபடலாம், பிரார்த்திக்கலாம், அது எளிய நிலை. சுபதீத்துக்குள் தண்ணி வேணும். சுபதீத்த தண்ணி வைப்பாங்க ஃப்ளாஸ்க்ல. இந்த
தூரத்திலிருந்து வழிபடலாம், பிரார்த்திக்கலாம், அது எளிய நிலை. நெருங்கி வந்து ஈடுபாடு கொள்ளலாம், அது தீவிரமானது. அதுவும் அன்னை நம்மை ஏற்பதாகும். அன்னை நம்ம ஏற்பதுங்கிறத விட அன்னை நம்மை ஏற்பதுதான் முக்கியமானது. அதனால அன்னையை வந்து வழிபடுறது, அன்னையை தெய்வமாக கருதி அவதாரம் போல் அன்னை பராசக்தியின் அவதாரம்னே அப்பா ஒரு புத்தகம் இருக்கிறாரு. வழிபடுவதுங்கிறது அது எளிய நிலை. நெருங்கி வந்து ஈடுபாடு கொள்ளலாம், அது தீவிரமானது. அதுவும் நம்மை அன்னை ஏற்பதாகும். நாம் அவரை ஏற்பது ஆகாது. எல்லாமே அன்னை வந்து நம்மளே நம்ம ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு யோகம் செய்யறதுங்கிறது அவ்வளவு எளிதல்லைங்கிறத நீங்க சொல்றது. அன்னையை ஏற்பது எனில் அவர் கொள்கைகளை முழுவதும் பின்பற்றுவதாகும். அன்னை அரவிந்தர் கொள்கைகளை முழுவதும் பின்பற்றுவதுதான் நம்ம அன்னையை ஏற்பதாகும். அப்போ அது யோகம் செய்தாயிடும். அது எளிதல்ல. சாதாரணமா நம்ம அன்பர்கள்லாம் என்ன செய்யறோம்? பொதுவாக பிரார்த்தனை பலிப்பதே அன்பர்கள் எதிர்பார்ப்பது. அன்னைகிட்ட வந்து எல்லாருமே எதிர்பார்க்கறதுனால பிரார்த்தனை பலிக்கிறது தான். நிறைய இருக்கிறாங்க. அப்ப அதை பற்றியும் பிரார்த்தனையும் சமர்ப்பணம்ங்கிற நூலும் இருக்கிறாங்க. பிரார்த்தனை பலிக்க வேண்டும்னு ஒண்ணு புக்கு இருக்கிறாரு. அதுதான் இது. அன்னையின் சூழலில் வந்துவிட்டால் 10 பிரார்த்தனையில் 9 தவறாது பலிக்கும். அன்னையை ஏற்றுக்கொண்டு அன்னை சூழலில் வந்துட்டாலே நம்ம செய்யற பிரார்த்தனை எல்லாமே பலிக்கும். ரொம்ப கவனிக்கிறேன். நீங்க 10 பிரார்த்தனையில 9 பலிக்கும். ஏன் 10வது பலிக்காம போகும்? அங்க நம்மகிட்ட குறை இருக்குன்னு அர்த்தம். நம் மனம் தடை செய்யும் இடத்தில் நாம் 10வது பலிக்க நம் மனம் தடை செய்யும் இடத்தில் நாம் மாறுவது அவசியம். இதை திருப்பி திருப்பி நம்ம படிச்சு பேசின பேச்சுகள் எல்லாத்துலேயுமே வருது. மனமாற்றம் மனமாற்றம் அப்படின்னு சொல்லி இதுவும் பலமுறை நம்ம யோசிச்சிருக்கிறோம். அன்னை அரவிந்தர் நோக்கம்ங்கிறது பூலோக வாழ்வையே தெய்வீக வாழ்வாக மாற்றுவதுதான். அதுல அவருடைய அடிப்படையான செய்தி திருவுருமாற்றம், டிரான்ஸ்பர்மேஷன், மனிதன் தெய்வமாவது. அதுல சின்ன விஷயங்கள் எல்லாம் அன்னையிட்ட படிக்கணும்னு சொன்னா நம்ம மனத்துல நம்ம அறியாம நம்ம மனத்துல இருக்கிற குறைகளை மாற்றி கொள்றதுதான் மனமாற்றம். அந்த மனமாற்றம் வந்து அருள் பறிக்கும். இந்த பிரார்த்தனை நிச்சயமா பறிக்கும். மனம் தடை செய்யும் இடத்தில் நாம் மாறுவது அவசியம். 9 பலிப்பது முதல் நிலை, 10 பலிப்பது அடுத்த நிலை. இவை தாமாக நடப்பதவை. இவற்றை கலந்து அன்னையை ஏற்க விளைபவர் உண்டு. நான் அதுக்கு மேல அன்னை இப்ப சாதாரணமா நம்ம இப்ப நம்ம இருக்கிறவங்கள நிறைய பேர் வந்து என்னன்னா அன்னையை ஏற்றுக்கொள்கிறோம், அன்னை அன்பர்களாக பக்தர்களாக மாறி இருக்கிறோம், அன்னையின் அருளை பெற்று நம்முடைய பிரார்த்தனைகளை பதிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனா பூர்ண யோக அடுத்த நிலை என்ன? இவற்றை கடந்து அன்னையை ஏற்கது பூர்ண யோகத்தை ஏற்பதாகும். அது அந்த பூர்ண யோகத்தை, அது வாழ்வினத்தின் யோகங்கிற யோகத்தை எவரையும் அன்னை அதை மேற்கொள்ள சொல்வதில்லை. ஏன்னா அது கஷ்டம். இதுவரை எவரும் ஏற்றதாக நான் அறியேன். அப்பா அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. நானும் யோகத்தை செஞ்சுதான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா பூர்ண யோகத்துக்கு பூர்ணமாக போயிட்டதாங்கிறது எனக்கு தெரியல. அப்படி ஒருவர் முனைந்தால் அதற்கு பல கட்டங்களில் பல அடையாளங்கள் உள. அவற்றை பலவாறு கூறலாம். அதான் இப்படிதான் இப்ப இந்த புத்தகத்துல எப்ப சொல்ல போறது என்னன்னு சொன்னா, பூர்ண யோகத்துக்குள்ள நுழைய முடியுமா, நமக்கு பூர்ண யோகத்துக்குள்ள போறதுக்குள்ள தகுதி இருக்கா அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை வச்சுட்டு இந்த பூர்ண யோகத்துக்குள்ள தகுதி இருக்கிறதா நம்ம நுழையிறோமா அப்படிங்கிறத பற்றி விளக்குறது தான் இந்த புத்தகத்துல விஷயங்கள்லாம். அதான் வாழ்க்கை
பல கட்டங்களில் பல அடையாளங்கள் உள்ளன. அவற்றை பலவாறு கூறலாம், விளக்கலாம். அவற்றை வாழ்க்கை மூலமாகவும் யோகம் மூலமாகவும் கூறலாம். பெரும்பாலும் அவற்றை குறிப்பிட்டால் எளிமையாக விளங்கும். சில தலைப்புகளுக்கு சிறு விளக்கம் தேவை, மற்றவற்றிற்கு உதாரணம் தேவை. இவற்றை முழு விளக்கமாக எழுதுவது பகவானின் பெருநூல்களின் சுருக்கமாக நீண்ட விரிவுரையாகும். அதை தவிர்த்து சுருக்கமாக எழுதும் கட்டுரை. சுருக்கமாக நம்ம பூர்ண யோகத்துக்குள்ள போறதுக்குள்ள தகுதி இருக்குதா அப்படிங்கிறதுக்கு தான் சொல்றாரு. நம்மை அறியாமல் அன்னையிடம் நெருங்கி வந்து யோக அம்சங்கள் பெற்றவர்கள் இதை படிக்கும் போது தாம் உள்ள நிலையை அறிய உதவும். அதான் விஷயம். பெரும் அன்னை ஏற்றுக்கொண்டவர்கள், அன்னை மையத்தின் மூலமாக அன்னையை வணங்குவர்கள் எல்லாருமே 90% சொல்லலாம், இன்னும் மேலேயே சொல்லலாம், அன்பர்களாகத்தான் இருக்கிறாங்க. அதுல யாராவது யோகத்துக்கு வந்திருக்கிறாங்களா, அந்த யோகத்துக்குள்ள தகுதி இருக்குது, யோகத்துக்கு பூர்ண யோகத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த இது உதவும். ஒவ்வொரு அதாவது பூர்ண யோகத்தினுடைய தகுதி இருக்குதுங்கிறது அடையாளத்தை சொல்ல. அடையாளத்திலிருந்தும் குறைந்தபட்சம் அதிகபட்சம் இடைப்பட்ட 10 அல்லது 20 நிலைகள் உள்ளன. கூடியவரை இரு முனைகளையும் சில இடங்களில் இடைப்பட்ட ஓரிரு நிலைகளையும் எழுதுகிறேன். அந்த ஃபேன் வேண்டாம், அதை ஆஃப் பண்ணி மேல் சுவிட்ச், இங்க மேல் சுவிட்ச். சரி, அது பூர்ண யோக தகுதி இருக்கா, பூர்ணத்துக்குள்ள நிலையிலாமா, ஏதாவது எப்படி இருக்கோங்கிறத காட்டுறதுக்குள்ள சொல்றாரு. முதல்ல ஒண்ணு, அது முதல் நிலை மௌனம். மௌனம் அனைவரும் அறிந்தது, எந்த விளக்கமும் தேவையில்லை. மௌனம்ங்கிறது பேசாமல் இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம், மனிதன் பூராவும் வாழ்க்கையில நம்ம பேசிட்டு தான் இருப்போம். இது பேசாம இருக்கிறது மௌனம். அப்படி ஆனா மௌனத்தின் பின் மௌனம்னு ஒண்ணு இருக்குன்னு அப்பா சொல்றாரு. வாழ்வின் நிலைகளை சுமார் 10 அல்லது 100ஆக பிரிக்கலாம். ஒவ்வொரு நிலைக்கும் பின்னும் மௌனம் உண்டு. அவற்றை குறிப்பிட்டால் மட்டும் தெளிவெழாது, விளங்க வேண்டும், உதாரணம் தர வேண்டும். ஒரு நிலையை எழுதி விளக்கி உதாரணம் தர ஒரு பக்கமாகும். அதே போல மௌனத்தை பற்றி மட்டும் 10 அல்லது 100 பக்கம் எழுதலாம். அதை நான் மேற்கொள்ளவில்லை. சில நிலைகளை சொல்றார். சரி, என்ன மௌனம்? எண்ணம் நிற்பது மௌனம். எண்ணம் தோன்றாம இருக்கணும், அது மௌனம். சிந்தனை அறுவது அடுத்த கட்டம் பெரிய மௌனம். எண்ணம் இருந்தாலும் மறுபடியும் உள்ள எண்ண சிந்தனை தோன்றும். ஏன்னா நம் மனிதன் மௌனம், மனத்தினால் உருவானவன். மற்ற விலங்கு பரிணாமத்துல விலங்குகளுக்கு சிந்தனை அறிவு இல்லை, மனம் இல்லை. மனம் வந்தது மௌனம். அந்த மௌனத்தை நிறுத்தணும்னு சொன்னாக்கா அது கஷ்டம். ஏன்னா மனிதனே மனத்தினால் ஆனவன், மனம் யோசிச்சுட்டே தான் இருக்கும். மனசுல இருந்தா மனிதன் வந்தது. சிந்திக்கும் கருவி கரைவது அடுத்தது. சிந்திக்கிற இதுவே இல்லாம நிற்கும். கற்பனை ஸ்தம்பிப்பது மௌனம் தரும். கற்பனைனா கதை எழுதுறதா நினைக்கிறோம், இல்ல. நம்ம வாழ்க்கையில ஒன்னையும் பத்தி இது நடக்குமோ அது நடக்குமோ இது வருமோ அப்படின்னு மனசு கற்பனை பண்ணிட்டே இருக்கும். நான் நிறைய பார்க்குறேன். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நம்மளா கற்பனை பண்ணிக்குவோம், நினைச்சுக்குவோம், கவலைப்படுவோம். அந்த கற்பனை நிற்கணும். அதாவது இது நம்ம யோகத்துக்கு போற வழியே அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. உறுதி நிலைப்பது மௌனம். அங்க மன உறுதி, மனசுல நமக்கு உறுதியே கிடையாது, அலை வாஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லாம மன உறுதி வரணும். உறுதி சரணடைவது பெரிது. இது முக்கியம். அன்னை பரம்பரை நம்ம பேசிட்டு இருக்கிறோம், படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும். பூர்ண யோகத்துக்கு 2 கருவிகள்.
சமர்ப்பணமும் சரணாகதியும். சமர்ப்பணம்ங்கிறது பிரச்சனைகளை எடுத்து அது அன்னைகிட்ட ஒப்படைக்கிறது. சரணாகதிங்கிறது முற்றிலுமாக அன்னைகிட்ட நம்மளுக்கு கொடுத்துடுறது. அன்னைக்கு தெரியும், உங்கள் திருவுள்ளம் நடைபெறட்டும், என் விருப்பம் அல்ல அப்படின்னு விட்டுட்டு கம்ப்ளீட்டா கொடுத்துடுறது. அப்ப அவங்க செய்யறது வேற. இந்த இதையும் அப்ப பிரார்த்தனை, சமர்ப்பணம், சரணாகதிங்கிறது படிநிலைகள் மாரி. பிரார்த்தனைங்கிறது நம்ம அறிவை வச்சு செய்யறது. அந்த அறிவுல நிலைப்பாடு உண்டு. நமக்கு தெரிஞ்சதுதான் நம்ம கேட்போம். நான் இதுக்கு முன்ன பலமுறை பல இதை கதைகளை சொல்லியிருக்கிறோம். ஒரு பிச்சைக்கார பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தானா, அவனுக்கு வந்து சட்டியை வச்சுட்டு இருந்தாலும் மண் சட்டியை வச்சு தான் பிச்சை எடுப்பாங்க. இப்போ கேட்டால் அவனுக்கு 100 இப்போ வராகன் பொன் கிடைச்சா நீ என்ன செய்வேன்னு கேட்டானா, இந்த மண் சட்டி எடுத்து விட்டுட்டு பொன் சட்டி செய்வேன்னு சொன்னானா. அவனுக்கு பிச்சை எடுத்து விட்டுடுவேன்னு சொல்ல தெரியல. அதான் மனித சுபாவம். அன்னைகிட்ட என்ன கேட்கணுங்கிறதே நமக்கு தெரியாது. அப்படி இல்லாம பிரார்த்தனைங்கிறது நமக்கு தெரிந்ததை கேட்கறத விட்டு சமர்ப்பணம்னு அன்னைகிட்ட பண்ணிட்டோம்னா அவங்க நம்ம எதிர்பாராதெல்லாம் கொடுப்பாங்க. அதான் சமர்ப்பணம். சரணாகதிங்கிறது கம்ப்ளீட்டா விட்டுடுறது. அதனால உறுதி நிலைப்பது சரணடைவது பெரியது. அதுக்கு மேல பாகுபடும் திறன் அழிவது மௌனம். இது ரொம்ப முக்கியமா கவனிங்க. பாகுபடுத்து அனாலிசிஸ். அறிவின் வேலை அனாலிசிஸ் தான். பாகுபடுது, இது எது நல்லது, எது கெட்டது, எது சரிதா தப்பா அப்படின்னு மனசு அறிவு பண்ணும். ஆனா அப்படி செய்யறது என்ன? நம்ம அறிவு ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம மனிதனுடைய அறிவு. அன்னையனுடைய அறிவு பேரறிவு, இந்த உலகத்தையே இயக்குகின்ற பேரறிவு. நம்ம அறிவை வச்சுக்கிட்டு நம்ம பாகுபடுத்துறோம். பாகுபடுத்தும் திறனழிவது மௌனம். இணைப்பகுதியான மௌனங்கள் மனம் முழுமையாகாது. மனம் ஸ்தம்பிப்பது, கரைவது பெரிய கட்ட மௌனங்களை தரும். அதேபோல் உடலில் 10 பகுதிகள் உள்ளன. அப்புறமா சாயங்காலம் மத்தியானம் 12 மணிக்கு மேல வாங்க. 12 மணிக்கு மேல வாங்க. அதேபோல் உடலில் பல மனம் ஸ்தம்பிப்பது, இவை பகுதியான மௌனங்கள் மனம் முழுமையாகாது. பாகுபடுத்தும் திறனழி. இப்ப அப்பா சொல்றது யோகத்துக்கு, பூர்ண யோகத்துக்கு பொறுத்துல மௌனம், மௌன சித்தின்னு சொல்றது, மௌனம் நுழைவதுங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. அந்த மௌனத்துல பல நிலைகளை அப்பா இங்க சொல்லிட்டு வராங்க. அதனால என்னது நல்லது கெட்டதுன்னு பாக்குறதுக்கு திறன் அழிகிறது அடுத்த நிலை. அப்பவும் மனம் வேலை செஞ்சுதான் இருப்போம். அதாவது என்ன அர்த்தம்? நம்ம மனிதனா தான் இருக்கிறோம்னு அர்த்தம். இறைவனாக போற பாதையில கீழே நிற்கிறோம்னு அர்த்தம். ஏன்னா பூர்ண யோகம்ங்கிறது மனிதன் இறைவனாகும் பாதை. மனம் ஸ்தம்பிப்பது, கரைவது பெரிய கட்ட மௌனங்களை தரும். இப்ப மனத்தை கிளந்துடுறோம் அப்படின்னு அர்த்தம். அந்த மௌனம் மிகப்பெரிய மௌனம். ஆரோவில்ல மாத்திரு மந்திர்னு வச்சிருக்காங்க. பல முறை நம்ம பேசியிருக்கோம். ஆரோவில்ங்கிற நகரத்தை அது இன்டர்நேஷனல் சிட்டியா அன்னை உருவாக்கி அதை நாங்கள் 3ஆம் உலக யுத்தம் வந்தால் அந்த 3ஆம் உலகமே அழிந்து போகும். அது வராமல் தடுப்பதற்காக மௌனம்ங்கிறத யாத்திரை மாந்திரிக கட்டினாங்க. மாத்திரிகத்துல பெரிய குளோப் வடிவத்துல மாத்திரை மந்திரங்கிற வச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ள போனாலே மௌனம் இருக்கும். அதுக்கு முன்னே நான் அன்னை தவறதுக்கு முன்னே பல யோகங்கள்ல செஞ்சு பல தியானங்களை செஞ்சுட்டு இருந்ததுனால மௌனத்திற்கு ஒலி உண்டு, ஓசை உண்டுன்னு சொல்லுவாங்க. சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஓங்காரம்னு சொல்லுவாங்க. அங்க மாத்திரை மந்திருக்குள்ள நுழைஞ்சதுமே அப்படியே அந்த கனத்த மௌனம் ஓம்ங்கிற மாதிரி நிலையை உண்டாக்குச்சது. அது அந்த மிகப்பெரிய மௌனம். அது அதான் மனம் ஸ்தம்பிப்பது, கரைவது பெரிய கட்ட மௌனங்களை தரும். அதேபோல் உடலில் 10 பகுதிகள் உள்ளன, அவற்றிற்கும் மௌனம் உண்டு. ஒண்ணுக்கு மௌனம் உண்டுன்னு சொல்றாருப்பா. உடலின் பின் உள்ள மௌனம் பெரியது, பிரபஞ்ச மௌனமாகும். பிரபஞ்சமே மௌனத்தை அழுகுது. பிரபஞ்சம்ங்கிறது அது மறுபடியும் பரமுறை சொல்ற, பிரபஞ்சம்ங்கிறது யூனிவர்ஸ். யூனிவர்ஸுங்கிறது பூமி மட்டும் இல்ல, எவர் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உண்டப்பிறப்பின் அண்ட பெருவழின்னு வள்ளலார் ராமகிருஷ்ண மாணிக்கவாசகர் சொல்லுவாரு. அந்த எத்தனையோ பிரபஞ்சங்கள் இருக்குது. நம்ம இந்த நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த சூரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. நம்ம
அது இல்லாத நம்ம பூமி அதனுடைய பகுதி அது. அது இல்லாத இருக்கு. அத்தனைக்கும் உள்ள மௌனம் பிரபஞ்ச மௌனம். அத இந்த படைப்பின் மௌனம், இறைவனுடைய படைப்பின் மௌனம் அது. இதெல்லாம் இருக்கு. உடலின்ப பின் உள்ள மௌனம் பெரியது, பிரபஞ்ச மௌனமாகும். முடிவானது ஜீவனுடைய மௌனம். இந்த மௌனத்துக்கு போக முடிஞ்சதுன்னா நமக்கு மௌன சித்தி வருதுன்னு சொன்னாக்க இது நம்ம பூர்ண யோகத்துக்கு போக முடியும்னு அர்த்தம். இந்த மௌனத்துல அது எந்த மௌனம், எந்த நிலை மௌனம்னு எனக்கு சொல்ல தெரியாது. அன்னை அப்பாவும் பகவானும் அப்பப்ப எனக்கு கொடுக்குறாங்க. அந்த மௌனம் பேச முடியறதில்லை. ஆனந்தம் பொங்கிட்டே இருக்கும். அது ஆனந்தத்தை பற்றி அடுத்தபடியாக சொல்லுவாரு. அதனால பேச்சு ஞாபகம் வச்சுங்க, பேசலேங்கிறதுனால நம்ம மனசு சும்மா இருக்கும்னு அர்த்தம் இல்லை. உள்ள ஓயா மனசு பேசிட்டே இருக்கும். யோசிச்சு யோசிச்சு கடைச்சி போறோம்ல நம்ம. அதுக்கு காரணம் உள்ள மனம் பேசிட்டே தான் இருக்கிறது. அந்த மௌனம் நிற்கிறது அந்த பேச்சு, மனமும் பேசும் பேச்சு நின்று இந்த பல வகை மௌன நிலைகள் வந்தால் நம்ம பூர்ண யோகம் செய்யறதுக்குள்ள தகுதியில இருக்கிறோம்னு அர்த்தம். நான் இங்க அதுவும் பலமுறை சொல்லியிருக்கிறேன். பேசலைன்னாலும் கூட நான் என்னுடைய சப்ஜெக்ட் லிங்குவிஸ்டிக்ஸ், மொழியியல், மொழியை பத்தி ஆராய்ச்சி செய்யறது. பேசுறதுக்கு இப்போ என்னுடைய வாய் இதுலேருந்து கீழே நுரையீரலேருந்து வர்ற காற்று தொண்டைக்கு வருது. தொண்டையில இதுக்கு தான் குரல் வழி நான்னு சொல்றது இது இருக்குது. அது மூலமா உரியா வருது. நாக்குல பல இதெல்லாம் வருது. நம்ம பேசாம சிந்திச்சுட்டு இருந்தாலும் நம்ம கடைசி போறோம். ஏன்னா அந்த இயக்கங்கள்லாம் உள்ள இயக்கம் இருக்குமா, அந்த எண்ணம் இருக்கும்போதே நாக்கு பேசலைன்னாலும் கூட அந்த இயக்கம் இருக்கும். அதனாலதான் நம்ம யோசிச்சு கடைசி போறதுன்னு சொல்றது. நம்மளை சிந்தனை செய்வது என்பது பேசிக்க, மௌனம் என்பது சிந்தனையுமே எழாமல் இருக்கிறது. அது அந்த மௌனம் எப்போதாவது, அது மிகப்பெரிய மௌனம். பேச முடியாது. முடியல என்ன சமயத்தில் எழுதி காட்டுறது, அது எழுதி காட்டுறது கூட நம்ம தாண்டி ஒண்ணு. அதை அப்பா சொல்லியிருக்கேன். எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தப்ப அப்பா கர்மிக அப்பாவுக்கு லெட்டர் எழுதியப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பீஸ் இஸ் டிவைன், சைலன்ஸ் இஸ் காட்னே கொடுத்திருந்தார். பீஸ் இஸ் டிவைன், சைலன்ஸுங்கிறது மௌனம், சைலன்ஸ் இஸ் காட்னே எழுதியிருந்தார். அதனால மௌனம் நமக்கு கூடினால், அதாவது பூர்ண யோகத்துக்கு நம்ம போக முடியுமா அப்படிங்கிறதுக்குரிய முதல் வாயில்கள்ங்கிறத இது நமக்கு எப்பாவது மௌனம் கூடுனா பூர்ண யோகத்துக்கு போறதுக்குரிய தகுதி இருக்குன்னு அர்த்தம். அடுத்த நிலைகள் வேற என்ன சொல்றாரு அவரு. அடுத்த யோக வாயில்கள் சுமார் 60 கேட்டப்பட்ட முதற்கட்டங்களை யோக வாயில்கள் என குறிப்பிட்டு எழுதுகிறேன். யோகத்திற்குரியவற்றை முதலிலும் வாழ்க்கைக்குரியவற்றை முடிவிலும் எழுதுகிறோம். இப்பட்டியலில் 60 முடியாது, 600 கூட இருக்க முடியும். நான் எல்லாத்தையும் எழுதல, கொஞ்சமா எழுதுறேன். ஆகும் சுட்டிக்காட்டும் எழுத்தில் விரிவுரை தவிர்க்கப்படுகிறது. மௌனம் அகண்ட மௌனம் பூண்டேன் என்பது வழக்கு. அகண்டன பிரிவற்றன்னு அர்த்தம், அகலமான அர்த்தம் இல்லை. கண்டம்னு சொன்னா இது துண்டுன்னு அர்த்தம். எங்க ஊர் தஞ்சாவூர்ல, திருச்சியில எங்க ஊர் திருவையாறு, அங்கேயும் காவிரி ஓடுது. அங்கேருந்து 5 ஆறா ஓடுது. திருவையாற்றுல இருந்து கடமுருட்டி, வெண்ணாறு, வெட்டாறு, வடவாறுன்ட்டு இப்போ காவேரி, குடமுருட்டி, வெண்ணாறு, வெட்டாறு, வடவாறுன்னு 5 ஆறா ஓடுது. அதுக்கு முன்னாடி காவிரியை தாண்டி அவங்க இடத்துல இருந்து பிரிஞ்சு வருது. பிரியாம இருக்கிற கடைநதிகள் இல்லாத காவேரி அகண்ட காவேரின்னு சொல்லுவாங்க. நான் சின்ன பிள்ளையில அது அகன்றான்னு நினைச்சிட்டேன். அப்படிதான் இந்த கண்டம்னா துண்டுகள், துண்டு இல்லாத முழு நதியாக வருகின்ற காவேரின்னு அர்த்தம். அது மாதிரி அப்ப அகண்ட மௌனம்னு சொன்னா இதுல பிரிவே இல்லாத மௌனம், முழு பூரண மௌனம்னு அர்த்தம். அது அதுதான் வழக்கு. பிரபஞ்ச ஜீவியம் அறிவுக்கு எட்டாதது, ஜீவியத்திற்கு புலப்படும். அப்பா ஜீவியம்ங்கிற சொல்ல கான்சியஸ்னஸ், உயர் உணர்வு அப்படிங்கிற பொருள்ல பயன்படுத்துறாரு. அதுல பிரபஞ்சத்தினுடைய இந்த யூனிவர்ஸினுடைய ஜீவியத்தை அது மிக மனதுக்கு தெரியாது, அது அறிவுக்கு எட்டாதது, ஜீவியத்திற்கு ஹையர் கான்சியஸ். கடவுளை காட்டினால்தான் நம்புவேன் என்பவருக்கு கடவுளை மனத்திற்கோ அறிவிற்கோ காட்ட முடியாது, ஜீவியத்திற்கு காட்டலாம் என்கிறார். ஹையர் கான்சியஸ்னஸுக்கு தான் தெரியுமே தவிர அறிவை கொண்டு மனம் கடந்தவன் சொல்றது, இன்னஃபபிள் விளக்க முடியாதவன் சொல்றது. மனம் கடந்தோன்னு இறைவன் சொல்றது, மனத்தை கடந்தவன் தான் இறைவன். அதை உணர முடியுமே தவிர சொல்ல முடியாது. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். இறைவனை கண்டவங்க என்னன்னு சொல்லலை.
அவங்களும் குருவோட மூலம் போய் அனுபவிச்சுதான் பார்த்து உணரணும். அப்படி இல்லாம அப்படி இருக்காரு இப்படி இருக்காருன்னு சொல்றவங்கன்னா அவங்க உண்மையா பார்க்கலன்னு அர்த்தம் அப்படின்னு இந்த பழைய பாடலுடைய அர்த்தம் அது. ஜீவியத்து கட்ட அந்நிலையில் ஜடம் சக்தி அலையாகவும் ஆத்மா சக்தி அலையாகவும் ஒன்றுடன் ஒன்று கலந்து நிற்கும். எல்லாமே அலைகளை தான். ஜடம்ங்கிறது பொருள், நிலம், நீர், காடு, மலை, இதெல்லாம் ஜடம்தான். ஆனா அந்த ஜடமும் சக்தி அலையாதான் இருக்குது. பல முறை இங்க சொல்லியிருக்கிறோம். மதர்ங்கிறது இது பிரபஞ்ச சக்தி, யூனிவர்சல் கான்சியஸ் ஃபோர்ஸ் தான் மதர். யூனிவர்சல் கான்சியஸ் சோர்ஸ், இந்த பிரபஞ்சத்தினுடைய பேரறிவுடைய மூலம். இதையும் பலமுறை திருப்பி சொன்னதுதான். சக்திங்கிறது இப்ப மின்சாரம் ஒரு சக்தி தான். மற்ற பெட்ரோலு இதெல்லாமே சக்திகள் தான். அந்த சக்திகளுக்கெல்லாம் அறிவு கான்சியஸ்னஸ் கிடையாது. ஆனா இந்த பிரபஞ்சத்தை இயக்கிற சக்திக்கு அந்த சக்தி தான் அன்னை பராசக்தின்னு, சக்திகளுக்கெல்லாம் மிக உயர்ந்த சக்தின்னு. அந்த சக்தி அலைமயமானது அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி அந்த ஜடமே சக்தி அலைகளாக இருக்கும். ஜடமும் அந்த பராசக்தியினுடைய வடிவம்தான். ஆத்மா சக்தி அலைகளாகவும் ஒன்றுடன் ஒன்று கலந்து நிற்கும். அதை எட்டியவர் உலகம் சூரியனை சுற்றி வருவதை காண்பார். அவங்களுக்கு அந்த நிலைக்கு போனவங்களுக்கு அது தெரியும். சரி, இது ஒரு நிலைமை மௌனம். மௌன சித்திங்கிறது பூர்ண யோகத்துக்கு முதல் வாயில். மௌன சித்தி கிடைப்பது, மௌனத்தின் பல நிலைகளான மௌனங்களை அடைவது பூர்ண யோகத்திற்கு போகலாம், அவனுக்கு தகுதி இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது அடிமனத்தை அடைவது. இங்க அடிமனம்னு சொல்றது சப்ளிமினல் பகவான் லைஃப் டிவைன்ல எழுதுறாரு. சப்கான்சியஸ் மைண்ட் வேற, சப்ளிமினல் மைண்ட் வேற. நம்முடைய மனம் மேல் மனம். மேல் மனத்துக்கு எல்லாருக்குமே சப்கான்சியஸ், சைக்காலஜி உளவியல் அறிவினர்கள் எல்லாமே சப்கான்சியஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் உளவியல் கோர்ஸ்லாம் என்னுடைய ஆர்வத்தில் படிச்சிருக்கேன். அது இது சப்கான்சியஸ் மீன்ஸ் யூ டோன்ட் நோ. நம்முடைய செயல்களில் பெரும்பாலான செயல்கள் நம்முடைய சப்கான்சியஸ் மனம் அடிமனத்தினுடைய தூண்டுதல்னால அதுக்கு மேல ஆழ்மனம் ஒன்று இருக்குன்னு பகவான் சொல்றாரு. அதுதான் சப்ளிமினல். சப்ளைம்னா உயர்ந்ததுதான். அதைத்தான் இங்க சொல்றாரு. நாம் மேல் மனத்திலிருந்து செயல்படுகிறோம். முக்கியமான நேரத்தில் உணர்ச்சி எழுகிறது. இது பாதாளம். மேல் மனம்ங்கிறது கீழ்நிலை தான் அப்படிங்கிறாரு. அது எழுந்தபின் மனிதன் விலங்காக செயல்படுகிறான். உணர்ச்சி மையம்ங்கிறது பாதாளம்ங்கிறார். உணர்ச்சி மையத்தை விட்டு வரணும். நமக்கு 3 பகுதிகள் இருக்கு, 4 பகுதி இருக்கு. முதல்ல உடல். உடலுக்கு அடுத்தது உயிர் அல்லது உணர்ச்சி மையம், வைட்டல், பிசிக்கல் வைட்டல். அப்புறம் மென்டல் மனம். அதுக்கு மேலதான் சைக்கிக்னு சொல்கின்ற ஆத்மா, 4வது பகுதி. அது விழிக்கடைகிறதா அந்த யோகத்துக்கு வரதா பூர்ண யோகத்துக்கு. அதனால இந்த உணர்ச்சி மையம்ங்கிறது பாதாளம். அது எழுந்தபின் மனிதன் விலங்காக செயல்படுவான். அப்படி எல்லாமே மனத்தில் தொல்லைகள் எல்லாமே சண்டை போடுறது, கொண்டு கொண்டது, இந்த உலகங்கள், யுத்தங்கள் எல்லாம் இந்த பாதாளத்தினுடைய உணர்ச்சி மையத்தினுடைய ஈடுபாடாக இப்ப யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. 3வது உலகமாக மாறுமோ? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்து இப்போ இதுக்கு பெட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது, கேஸ் கிடைக்கல, எல்லாம் என்ன நிலைமை வருமோன்னு எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அந்த போரை நடத்துகிறவர்களுடைய உணர்ச்சி மையம் செயல்படுறதுதான். அது எழுந்தவின் மனிதன் விலங்காக செயல்படுவான். அடிமனம் என்பது பாதாளமும் பரமாத்மாவும் இணையமிடம். அந்த அடிமனம்ங்கிறது உள்ள அந்த மேல் விலங்கு உணர்ச்சியும் அப்படி இல்லாம பரமாத்மாவும் செயல்படும் இணையும் இடம். பரமாத்மாவை நாம் காண்பதில்லை. வாழ்வில் உயர்ந்த பண்புகள் பரமாத்மாவின் பிரதிநிதி. அடியிலிருந்து விலங்குணர்வு எழுதும் பொழுது பண்பால் அதை அடக்கினால் அடிமனம் செயல்படும். இது சின்ன ஒரு சின்ன பாயிண்ட் தான் சொல்றாரு. இது கவனிக்கணும். நம்ம யோகத்துக்கு போக முடியுமான்னா நம்ம அத்தனை பேருக்கும் விலங்கு உணர்ச்சிகள் தேவை. கோபம் அடிப்பான். இப்போ பேப்பரை என்ன கொலை 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 கொலைன்னு வருது. மனைவியை கொலை செஞ்சான், கணவனை கொலை செஞ்சான், காவலாளியை கொலை செஞ்சான் அப்படின்னு வருது. அது எல்லாமே அங்கே அந்த விலங்கு உணர்வுகள் செயல்படுறது தான்.
அந்த விலங்கு உணர்வை எப்படி மாத்துறது? உயர் பண்புகள்னால மாற்றணும். அப்ப அந்த பண்புனால மாற்ற முடியும்னு நமக்கு தோணுச்சுன்னா, பண்பு நல்ல உயர்ந்த அந்த கோபம் வரும்போதும் இது வரும்போதும் அடக்க முடியும். நான் இதுவும் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நியாயமான கோபம்னு சொன்னது இப்போ விவேகானந்தர் சிரிச்சுக்கிட்டே கோபமே நியாயம் இல்லாத பொழுது நியாயமான கோபம்னு எப்படி இருக்க முடியும்னு விவேகானந்தர் சொன்னதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அதனால நம்மால மேல் மனத்தில இருக்கிற பாதாளம் உணர்ச்சி மையத்தில் இருக்கின்ற மேல் மனத்திற்கும் கீழே உணர்ச்சி மையத்தில் இருக்கின்ற உணர்ச்சிகள் எழும் பொழுது உயர்ந்த பண்பின் மூலமாக அந்த உணர்ச்சிகளை கோபம், எரிச்சல், படபடப்பு இது போன்ற உணர்ச்சிகளை அடக்க முடியும் என்றால் நினைச்சு கோவப்படுறது தப்பு. அந்த யாரோ சொல்ல அவன் சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் நம்ம அவன்கிட்ட கோச்சுக்கலாமா அப்படின்னுங்கிற நிலைமை வந்ததுன்னு சொன்னா அப்ப நம்ம யோகத்துல முதல் வாயில நிக்கிறோம். நமக்கு யோகம் செய்வதற்குரிய தகுதி இருக்குன்னு அர்த்தம். இது ரெண்டாவது. அப்புறம் அறியாமையில அடுத்தது வந்து ஆதியான அறியாமையை இழப்பதுன்னு சொல்றாரு. நாம் பிரம்மம் என்பதை மறந்து நாம் உடல் மனம் என நாம் வாழ்வை நடத்துகிறோம். எல்லாமே அகம் பிரம்மாஸ்மி உபனிஷத்துகள்ங்கிறது வேதாந்தம்னு சொல்றது. இது பலமுறை சொல்லியிருக்கிறார். பகவானுடைய தத்துவங்கள் பூராவும் பகவத்கீதையையும் வேதாந்தம் என்று சொல்லி இந்த உபனிஷத்தின் தத்துவங்களையும் அடிப்பட்டு அதற்குரிய விளக்கங்கள் தான். நான் இது பலமுறை சொல்லியிருக்கிறேன். எல்லா இந்திய தத்துவ மரபுக்கு அனைத்துக்குமே வேதாந்தம் என்று சொல்லப்படுகிறது. வேதங்கள்ங்கிறது முதல் பகுதி சடங்குகள் அடங்கி நேர்ந்தது. சடங்குகளும் சம்பிரதாயங்களையும் சொல்றது. அது கர்மகாண்டம்னு சொல்றது. அப்படி இல்லாம ஞானகாண்டம்னு சொல்ற வேதாந்தம்ங்கிறது உபனிஷத்துக்கள். அந்த உபனிஷத்துக்கள் தான் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய தத்துவங்களை எல்லாம் பேசுகின்றன. அதை விளக்குவதற்கு தான் இங்க இந்திய ஞானிகள் எல்லாரும் ஆதிசங்கருடைய அத்வைத்தம், மத்வாச்சாரியாருடைய துவைத்தம் ஒன்றல்ல அப்படிங்கிறது அத்வைத்தம். அத்வைத்தம் இரண்டல்ல, ஒன்றுதான். இறைவனும் பிரபஞ்சமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னது அத்வைத்தம். ஆனா ஜீவாத்மா மத்வாச்சாரியார் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேற, ஜீவாத்மா வந்து பரமாத்மாவை சென்றடைய வேண்டும் சொன்னார். அதான் ரெண்டு துவைத்தம்னா ரெண்டுன்னு அர்த்தம். விசிஷ்டாத்வைதம் இதுவும் நான் பலமுறை சொன்னதுதான், நினைவு விளக்கத்துக்காக சொல்றேன். ராமானுஜர் சொன்னது விசிஷ்ட அத்வைதம். அத்வைதம் தான் ஒண்ணுதான். பரம்பொருள் இறைவன் பரம்பிரம்மம் ஒண்ணுதான். ஆனா நம்மெல்லாம் அதனுடைய பகுதிகள் அப்படின்னு சொன்னது விசிஷ்ட அத்வைதம். பகவானுடைய இதுக்கு அவர் பேர் சொல்லி இது பூர்ண அத்வைதம். எல்லாமே ஒன்று இறைவன் தான் அப்படின்னு சொல்றதுதான் பகவானுடைய பூர்ணாத்வைதம். அதனால நாம் பிரம்மம், நம்ம உடல் மனம் என்றன நம்ம பிரம்மங்கிறதை மறந்துட்டு, பிரம்மம்னா இறைவன், அத்தனை பேருக்குள்ள இறைவன் இருக்கிறான். அத்தனை பேரும் பிரம்மன் தான், ஜடமும் பிரம்மன் தான் இருக்கிறான். ஆனா நம்ம அதை மறந்துட்டு நம்ம உடல்னு நினைக்கிறோம், நம்ம மனம்னு நினைக்கிறோம், நம்ம உணர்ச்சின்னு நினைக்கிறோம், வாழ்க்கை நடத்துறோம். சாப்பாட்டுக்காகவே எதுவாக உடலுடைய தேவைகள் வசதிகள் இதை பற்றி நினைக்கும் போது நம்ம உடலா இருக்கிறோம். அப்படி இல்லாம அறிவால செஞ்சு காரியங்களை சாதிக்கும் போது உணர்ச்சி, கோபம், தாபம், எரிச்சல், சந்தோஷம் இதெல்லாம் வந்து ஆனந்தம்ங்கிறது வேற, அது ஆன்மாவுடையது. அது அப்படி இல்லாம இதெல்லாம் படும்போது நம்ம உணர்ச்சி மையமா இருக்கிறோம். அப்படி இல்லாம அறிவால சிந்திச்சு காரண காரியப்படுத்தி செய்யும் போது மனமா இருக்கிறோம். இதை தாண்டி நம்ம ஆன்மா நிலைக்கு போகணும். அப்ப நம்ம பிரம்மங்கிறது தெரியல என்பதை மறப்பது ஆதியின் அறியாமை. நம்முடைய மூலத்தை நமக்கு தெரியல. நம்முடைய மூலம் பிரம்மம் இறைவன், அறியாமை. அதை நினைவு கூறுவது அறியாமையை இழப்பதாகும். நம்ம நினைந்து நம்முடைய மூலம் நம்முடைய உடம்பல்ல, நம்முடைய உயிர் அல்லது உணர்ச்சிகள் அல்ல, நம்முடைய சிந்திக்கிற அறிவல்ல, எல்லாத்துக்கும் உள்ள பிரம்மங்கிற பரம்பொருள்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த பரம்பொருள்ன்றது பரம்பிரம்மன் தான். நான் அறிகிறது வந்து அந்த அறியாமை. அந்த அறியாமையை விட்டு அது வரும்போது அதுவும் நம்ம அப்படி தெரிஞ்சுக்கணும்னு தோணும் போது நம்ம வந்து பூர்ண யோகத்துல முதல் வாயில நிக்கிறோம்னு அர்த்தம். அடிப்படையான முதல் பூர்ண யோக சித்தி. சிந்தசிஸ் ஆஃப் யோகாவில் சமர்ப்பணம் என்ற அத்தியாயத்தில் பகவான் கருத்தை தெரிவிக்கிறார். அது 3 பகுதிகள் உடையது. இதுவும் பலமுறை பேசிட்டோம். பகவானுடைய முக்கியமான நூல்கள் வந்து லைஃப் டிவைன், அதாவது பூலோக வாழ்க்கையே தெய்வீக வாழ்க்கையாக மாற வேண்டும் என்ற அந்த தத்துவங்களை எழுதினது. அவருடைய
பூர்ண யோகத்தை தான் நம்ம பேசுறது சிந்தீசிஸ் ஆஃப் யோகாங்கிறது யோகங்களின் ஒருங்கிணைப்புன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னே இருந்த எல்லா யோகங்களையும் இதுல நல்லதெல்லாம் இழுத்துக்கிட்டு அதை செஞ்சாரு. அதுதான் யோகம். அந்த இதுதான் மோகத்துல முக்கியமானது. அதனுடைய கருத்துக்களை தான் அது பேசுறது தான் பூர்ண யோகம். சிந்தீசிஸ்னாலே ஒருங்கிணைத்தல், ஒன்றுபடுத்துதல் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒன்றுபடுத்துற யோகம் தான் இந்த பூர்ண யோகம். அதை பத்தி பேசுறதுல அதனுடைய முதல்ல முக்கியமானது என்னன்னா, சமர்ப்பணம் என்ற அத்தியாயத்தில் பகவான் இக்கருத்தை தெரிவிக்கிறார். அது அடிப்படையான முதல் பூர்ண யோக சுத்தி என்னங்கிறது. அது 3 பகுதிகளுடையது. இறைவனை அகத்தில் காண்பது, புறத்தில் காண்பது, இவை தவிர அவன் உள்ள உலகில் இறைவனை காண்பது. பூர்ணயோகம் அடையணும்னாக்க நமக்குள்ள இறைவன் இருக்கிற அகத்திலே காண்றது. இதுவும் இதை வருது, அகம் பிரம்மாஸ்மி, நான் இறைவனாக இருக்கிறேன். இது ஒரு உபனிஷத்தினுடைய மகா வாக்கியங்கள்ல ஒண்ணு. தத்துவம் அசி, நீ அதுவாக இருக்கிறாய். அதுங்கிறது இறைவனை பரம்பொருளை குறிக்குது. நீ இறைவன் தான் சொல்றது. சர்வம் பிரம்மமயம் ஜெகத், இந்த ஜெகத்துல உள்ள, ஜெகம்னா உலகம், உலகத்தில் உள்ள எல்லாமே பிரம்மன் தான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை உணர்றது. இறைவனை அகத்தில் காண்பது, புறத்தில் நம்ம பார்க்கறதெல்லாம் இறைவனா காண்றது. பார்க்கும் இடமல்ல நந்தலாலா, இந்த பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலான்னு பாரதியார் பாண்டார். அவருக்கு பார்க்கறதுக்கெல்லாம் இறைவனுடைய நந்தலாலாங்கிறது கிருஷ்ணனை குறிக்குது. கிருஷ்ணனுடைய பச்சை நிறத்தை பார்க்கிற பொருளே பார்த்தேன்னு சொன்னாரு. இவை தவிர அவன் உள்ள உலகில் இறைவனை காண்பது, நம்ம எங்க இருக்கிறானோ காண்பது. பல அன்பர்கள் அன்னையை, பகவானை மனதில் காண்கின்றனர். சிலருக்கு போட்டோவில் அவர்கள் உருடன் இருப்பது தெரிகிறது. மற்ற சிலருக்கு வானிலும் சுவற்றிலும் அவர்கள் சூட்சும உலகில் தரிசனம் தருகின்றனர். அன்னைகிட்ட அவங்களுக்கு சில பேருக்கு இது தெரியும். கனவுல அன்னை வருவாங்க, பகவான் எல்லாருடைய கனவுல இந்த சில பேருக்கு வருவாங்க. அப்படி இல்லாம இதுல வெளியில அன்னை இருக்கிற மாதிரியோ, அன்னை படம் இருக்கிற மாதிரியோ, இது படம் மாதிரியோ தோணும் அப்படின்னு அன்பர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி தோன்று அந்த காட்சி கிடைச்சாக்க அவங்க பூர்ண யோகத்துக்கு வருவதற்குரிய தகுதி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். வானிடம் சுவற்றிலும் அவர்கள் சூட்சும உலகில் தரிசனம் தருகின்றனர். இவை ஆரம்ப நிலை. நினைத்தால் தரிசனம் கிடைப்பது இடைப்பட்ட நிலை. 3 கட்டங்களிலும் பகவானுக்கு அலிப்பூரில் நாராயண தரிசனம் கிடைத்ததை போல் நமக்கு ஸ்ரீ அரவிந்த தரிசனம் கிடைப்பது முழுமையான சக்தி. முதல் சக்தியின் முழுமையான உருவம் நாராயண தரிசனம். உங்களுக்கு தெரியும், பகவான் கதையை பற்றின வாழ்க்கை வரலாறு தெரியும் உங்களுக்கு. அவர் ஆங்கில வெளிநாட்டில் படித்து லண்டன்ல போய் கேம்பிரிட்ஜ்லையும் படித்து வந்தவர். அவர் பிரிட்டிஷ் அரசு வேலையை ஏற்காம சுதந்திர போராட்ட வீரராக மாறி கல்கத்தாவில இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு காங்கிரசின் தலைமையை ஏற்பதற்கு முன்பு கோகலே, ரானடே, திலகர் இவர்களோடு சேர்ந்து அவர் சுதந்திர போராட்ட வீரராக இருந்தார். சுதந்திர போராட்ட வீரராக இருந்தப்ப அவர் அலிப்பூருங்கிறது கல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊர்ல இருந்த ஒரு சதி வழக்கு, ஒரு வெள்ளைக்காரர் கொல்லப்பட்டார். அது இவர் தான் செஞ்சாருன்னு சொல்லி இவர் மேல பொய் வழக்கு போட்டாங்க. அந்த பொய் வழக்கு போட்டு அவர் சிறையில் இருந்தப்ப இவருக்கு நாராயண தரிசனம் கிடைத்தது. இறைவா, உன்னை துணையாக கொண்டு நான் இந்திய சுதந்திரத்தை பெற வேண்டும், என்னை எப்படி போட்டியேன்னு சொன்னேன். பொறுத்திருந்து பாருன்னு சொல்றாங்க. ஒரு நாள் அவர் எழுதியிருக்கிறாரு, வழக்கு நடக்கும் போது கோர்ட்ல இருக்கிற அத்தனை பேரும் கிருஷ்ணனா அவருக்கு காட்சி தர்றாங்க. இவரை கைது செய்த வெள்ளைக்கார அதிகாரி, அங்க இருக்கிற ஜட்ஜு, பார்வையாளர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்ப உன்னை கைது செய்து யார் என்று தெரிகிறதா என்று கேட்டார். இந்த அனைவரை இந்த நாராயண தரிசனம்ங்கிறது எல்லாம் பிரம்மம், சர்வம் பிரம்மமயம் ஜெகத், ஜெகத்தில் உள்ள அனைவரும் அது போன்ற உணர்வு ஒருவருக்கு ஏற்பட்டால் அவர் பூர்ண யோகத்துக்கு வருவதற்குரிய தகுதி உள்ளவர் அர்த்தம். அதான் இந்த வானிடம் இப்ப கிடைச்சதுன்னு சொன்னாக்க அங்க அந்த தரிசனம் கிடைக்கும் பொழுது அது மாதிரி சில பேருக்கு அன்னை தெரிந்தால் வரலாம். அப்புறம் அடுத்தது மிக முக்கியமானது, அன்னையையும் நம்மையும் வேறுபடுத்துவது, இறைவனை நம்மை வேறுபடுத்துவது நம்முடைய அகந்தை. இது பலமுறை பேசியிருக்கிறோம். அகந்தைங்கிற வார்த்தைக்கு இன்னை தமிழ்ல கர்வம்ங்கிற பொருள் வந்துட்டுது. அது இல்லை. ஆன்மீகத்துல அகம்ங்கிறது சமஸ்கிருதத்துல நான், அகந்தை என்ற நான் என்ற உணர்வு, அது நமக்கு போகவே போகாது.
நம்ம அது மாறினாக்க நம்ம இறைவராயிடுவோம். அந்த அகந்தை மழுங்க வேண்டும். அதுதான் முக்கியம். இதுவரை நமக்கு எரிச்சல் மூட்டியவரை நமக்கு எரிச்சல் மூட்டியவர் இனி அப்படி இல்லாமல் இருப்பது முதல் ஆரம்பம். நம்ம சுத்தி இருக்கிறவங்க நமக்கு எரிச்சல் மூட்டுறாங்க, கோபத்தை உண்டாக்குறாங்க. அப்படி அவங்க சொல்றது செய்யறதுல நமக்கு பிடிக்காம இருக்கு. அப்படி இருந்ததுன்னா நம்ம கிட்ட அகந்தை இருக்குன்னு அர்த்தம். இப்ப அப்படி செய்யறது அவங்க நமக்கு எரிச்சல் உண்டாகலைன்னு சொன்னா நம்ம அகந்தை கரைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஜாதி ஊர் குடும்பம் குறைவானதானால் அதை சுட்டி காட்டினால் போராட்டம் எழுதும். இது எல்லாமே நம்ம நாட்டினுடைய தலையெழுத்தது. ஜாதி ஈடுபாடு இட்டார் பெரியோர் இடாதார் இழிகளத்தோர் ஒட்டாங்கில் உள்ளபடி அப்படின்னு சொன்னாரு. அது இதுக்கு தவிர ஜாதி இரண்டொழிய வேறில்லை, இட்டார் பெரியோர் இடாதார் இழிகளத்தோர் பட்டாங்கல் உள்ளபடின்னு ஔவையார் சொன்னாங்க. ஜாதி வந்து கிடையாது. ஆனா பிறப்பினால யாரையும் ஆளை பார்த்து இந்த ஜாதின்னு சொல்ல முடியாது. ஆனா துரதிருஷ்டவசமாக ஜாதிங்கிறது ஒரு நோயாக இருக்கின்றது. இன்னைக்கு இன்னமும் அதுக்கு மேல உச்சத்துக்கு கொண்டு போய் ஜாதி வாரி கணக்கெடுக்கணும், சென்சஸ் எடுக்கும்போது எடுக்கணும்னு சொல்லி அதை வச்சு அரசியல் பண்றதுலேருந்து எல்லாம் வந்து போச்சு. அப்ப அதனால நமக்கு இந்த எரிச்சல் மூட்டுறவங்க ஏதோ ஜாதியை சொல்லி இந்த ஜாதிக்காரன் அப்படின்னு சொல்லி மட்டமாகவோ உயர்வாகவோ தன் ஜாதியை உயர்ந்து அவங்களும் தன் ஜாதியை உயர்ந்ததுன்னு சொல்லிக்குவாங்க. அப்படி சொன்னாக்கா அது அது அப்படி வந்ததுன்னா இனி அப்படி இல்லாமல் இருப்பது நமக்கு அந்த ஜாதியை பத்தி ஏதோ யாரும் எரிச்சல் மூட்டாம இருக்கிறது. அது நம்ம வந்து பிறர் நம்ம குறை சொல்லும் போது எரிச்சல் வராம இருக்குன்னு சொன்னா நம்ம யோக தகுதி இருக்குன்னு அர்த்தம். பூர்ண யோகத்துல போடலான்னு அர்த்தம். ஜாதி ஊர் குடும்பம் குறைவானதானால் அதை சுட்டி காட்டினால் போராட்டம் எழும், அடிதடி சண்டை எழும். அது மறைவது ஆரம்பம். இந்த அடிப்படையில சண்டை வரலன்னா அது ஆரம்பம். அங்க வந்து அதில் உள்ள உண்மையை ஏற்று எரிச்சல் படாவிட்டால் அச்சந்தர்ப்பங்கள் எழும். இந்த வித்தியாசம் இல்லைங்கிறது புரிஞ்சு அவற்றுள் ஜாதி ஊர் குடும்பம் உள்ள உயர்வு வெளிப்படும் சந்தர்ப்பம் வரும். எதையுமே தாமே வைத்துக் கொள்வது, ரகசியமாக இருப்பது அகந்தையின் கருவி. எல்லாம் தனக்கு எனக்கு தான் அப்படின்றதோ, தன விஷயங்கள் வந்து ரகசியத்தை சொல்லாம இருக்கிறதோ அதுவும் அகந்தையினுடைய கருவி. பிறருடைய பெருமையை மனம் ஏற்று மகிழ்வது, அது வளர நாம் செயல்படுவது, அதை இலட்சியமாக கொள்வது அடுத்த கட்டம். இது ரொம்ப முக்கியமான கட்டம். எப்போதுமே நம்ம பெருமையை தான் நம்ம நினைச்சுக்குவோம், பிறரை பத்தி கவலைப்பட மாட்டோம். அப்படி இல்லாம பிறருடைய உயர்ந்த குணங்களை பெருமையை நமக்கு தெரிஞ்சு அந்த பெருமையை மனம் ஏற்று அவர் இவ்வளவு பெரியவரு, அவர் நல்லவரு, அவர் இவ்வளவு உதவி செய்யறாரு அப்படின்னு மனம் ஏற்று மகிழ்ந்தா நம்ம யோக தகுதி இருக்குன்னு அர்த்தம். அகந்தையை விட்டு மேல வந்துட்டோம்னு அர்த்தம். அகந்தை சிதைந்தது, நான் தான் முக்கியங்கிற நிலைமை போரி மற்றவர்கள் முக்கியங்கிற நிலைமை வருதுன்னு அர்த்தம். எதை லட்சியமாக கொள்வது அடுத்தடுத்த கட்டங்கள். நம் வருங்கால திட்டங்களில் பலன் பெயர் நமக்கில்லை என வேலை செய்வது அகந்தை சிதைய உதவும். நம்ம திட்டத்துல எல்லாம் வந்து நமக்கு பலன் இருக்கு இல்லையா, அப்படி இல்லாம ஒரு திட்டங்களை பண்ணி பிறருக்கு பலனுக்காக நம்ம செய்ய முடியும்னா அகந்தை கரையும். கடமை பிறருக்கு சிதைய உதவும் கடமை எனக்கு, பலன் அடுத்தவருக்கு என்பது லட்சியம் நல்லது. கடமை எனக்கு, செய்ய வேண்டிய கடமை எனக்கு, இந்த பலன் அடுத்தவங்களுக்கு போகணும்னு சொன்னா இது நல்லது. அப்பா இது வந்து பரிணாமத்தை காட்டுது. நல்ல அகந்தை வழியில வந்து இது ரொம்ப முக்கியம். பரநலம் இது நிறைய அப்பா எழுதுறாரு. சுயநலத்தை மனிதனுடைய இயல்பு. அப்படி இல்லாம பரநலம் பிறர் நலத்தை பத்தி நமக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னா அப்ப நம்ம அகந்தை அழிய ஆரம்பிச்சிருக்கணும் அர்த்தம். பிறர் நலத்துக்காக நம்ம இதுல வந்து நல்லெண்ணம்ங்கிற அன்பு அமிர்தமாகி அபரிமிதம் அனந்தமாகும் அழைப்புன்னு ஒரு கட்டுரை, ரொம்ப முக்கியமான புஸ்தகம். அது சின்ன சின்ன கட்டுரை இல்லாத புஸ்தகம். அதுல நல்லெண்ணம்னு எழுதியிருக்கிறாரு. பலமுறை திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறாரு. பிறருக்கு நன்மை நடக்கும் முன்பு எனக்கு நல்ல என்னை சுற்றியுள்ள எல்லாருக்கும் நல்லது நடக்கணுங்கிற எண்ணம் வந்துட்டுன்னா
அது நல்லெண்ணம்னு எழுதுறாரு. அப்போ எழுதிட்டு பின்னே எழுதுவாரு, உன்னை அன்னைகிட்ட வந்து விட்டு உன்னை விட்டுட்டு மற்றவங்களுக்கு நடக்கும்போது அது உனக்கும் சேர்ந்து நல்லதே நடக்கும்னு அங்கே எழுதுறாரு. அந்த எண்ணம் நமக்கு வந்ததுன்னா நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு எல்லாம் நல்லது என்ன இப்ப எனக்கு முக்கியம் இல்லை, அவங்க நல்லா இருக்கணும் இவங்க நல்லா இருக்கணும்னு மனசு நினைச்சாக்கா அப்ப அங்க யோக தகுதி வந்துட்டது. பூரண வாயில யோகத்துக்கு நம்ம போறதுக்குரிய தகுதி இருக்கு. பூரண யோகத்துக்கு முதல் வாயில்கள்ல இருக்கிறோம்னு அர்த்தம். மனித சுபாவம் நம்ம தான் நல்லது நல்லதுதான், எனக்கு என்ன நடக்கணும் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு இருக்கிறதா. அதை மீறி பிறருக்கு நல்லது நடக்கணுங்கிற எண்ணம் வரும்போது அது அகந்தை அழிய ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். இதுவரை அகிந்தையை அழித்து யோகம் செய்ய முயன்றது பௌத்தர்களில் பௌத்த பிட்சுக்களிடம் முனைப்பு இருக்காது, அகந்தை இருக்காது. ஆசியா முழுவதும் பரவியதற்கு அகந்தை அழிக்க முக்கிய காரணம் முனைப்பு இல்லாதது. பௌத்தம் வந்து இந்தியாவில் தான் புத்தர் தோன்றினாரு. ஆனா அது தாய்லாந்துல மற்ற இதுல இது இப்ப இலங்கை வந்து பௌத்தம் டாமினன்ட். இது இதுல இருக்கு தாய்லாந்துல அங்க இங்க எல்லாமே சீனாவிலையும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் போனதுக்கு காரணம் அந்த அகந்தை, அந்த புத்த துறவிகளுக்கு அகந்தை எழுந்து நம்ம தான். அதனால அந்த அகந்தை நான் முக்கியங்கிற எண்ணம் மறைஞ்சு அகந்தை அழி ஆரம்பிச்சதுனாலே யோக தகுதி இருக்கு, பூர்ண யோகத்துக்கு போறதுக்குரிய தகுதி இருக்குன்னு அர்த்தம். நாம் அதை பெறுவது எனக்கு ரொம்ப சிரமம். முனைப்பு வடநாட்டை விடவும் தென்னாட்டில் அதிகம். அதிக விபரம் தெரிவது முனைப்பை வளர்க்கும். அறிவு தெரிஞ்சா முனைப்பு தான் வளரும். பொதுவா எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அகந்தையை காட்டுது. மற்றவங்களுக்கு தெரியாது இல்லை அப்படிங்கிறது தான் அகந்தையை தான் காட்டுது. இல்லை நம்ம தான் எல்லாருமே அப்படித்தான், எனக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாதுங்கிறது. அந்த முனைப்பு இல்லாதது யோகத்திற்கு முக்கியம். விபரம் தெரிவது முனைப்பை வளர்க்கும். நாம் புதியதாக அறிவதை அகந்தை பெறாமல் மனமோ அறிவோ பெறும் நோக்கம் நல்லது. புதுசா வர்றத அகந்தைக்கு பெறாம எனக்கு அறிவு பெறுகிறதுங்கிறது மட்டும் இருக்கணும். வேலையில் உள்ள திறமை வேகம் தரும், அது முனைப்பை கூறாக்கும். தம் திறமையில் உள்ள நம்பிக்கை தடம் மாறி அன்னைக்கு வருவது சரணாகதிக்கு உதவும். அன்னைகிட்ட வரும்போது சமர்ப்பணம் சரணாகதி செய்யும்போது நான் செய்யறேங்கிற சமர்ப்பணம் செஞ்சுட்டாலே நான் செய்யறேங்கிறது வந்துடும். அன்னை செய்கிறார்கள் என்பதை உணரும் போது நம்ம சரணாகதிட்டு பூர்ணமா அன்னைட்ட விட்டுறது, அது சரணாகதிக்கு வரும். அது அப்ப நம் திறமையில் உள்ள நம்பிக்கை மாறி அன்னைக்கு வருவது சரணாகதி உதவும். சுறுசுறுப்பானவருக்கு எந்த நேரமும் ஏதாவது செய்ய தோன்றும். எதுவும் செய்ய வேண்டாம் என்று முடிவு செய்தால் அஸ்திவாரத்திலிருந்து வேகம் தீவிரமாக எழும். அகந்தையின் முனைப்பு மேலேயும் அறிவின் தீட்சுவம் அதனடியிலேயும் வேலையில் திறமை வேகத்தை எழுப்புவதையும் சுறுசுறுப்பு இடைவிடாமல் செயல்படுவதும் அகந்தை வளர உதவும். யோகத்துல அகந்தை அற்ற நிலை தான் உச்ச நிலை. அகந்தை போயிட்டுனா நம்ம இறைவனாயிடுறோம். நான் போயிட்டா என்ன வந்துடும், நான் தான் எல்லாத்திலையும் நிற்கும். இது எல்லாத்துலேயும் நான் தான் முன்னாடி நிற்குது. என்ன ஒரு மேலதான் முனைப்பு நிற்குது. அறிவின் தீட்சியம், நான் கெட்டிக்காரன், நான் என்ன செஞ்சிருக்கிறேன், என்ன செய்வேன், நான் புத்தகம் எழுதியிருக்கிறேன், இதெல்லாம் வரும்போது அறிவின் தீட்சண்யம் அதன் அடியிலேயும் வேலையில் திறமை வேகத்தை எழுப்பும். திறமையா வேலை செய்யறவருக்கும் தான் அந்த கர்வம் வந்துடும். சுறுசுறுப்பும் இடைவிடாமல் செயல்படுத்துறோம். அதுவும் நான் சுறுசுறுப்பா வேலை செய்யறேங்கிறதுனால இதெல்லாம் வந்து என்னுடைய அகந்தையை வளர்க்கும், அகந்தை வளர உதவும். ஆனா சமர்ப்பணத்துக்கும் சரணாகதிக்கும் போனா அது அகந்தை கழியும். சமர்ப்பணத்திற்கும் சரணாகதிக்கும் அது தடையா இருக்கும். சமர்ப்பணம்ங்கிறது நான் முதலே சொன்னேன், அன்னைகிட்ட விட்டுட்டு அன்னை கொடுக்கறது ஏற்க தயாரா இருக்கிறது. சரணாகதிங்கிறது எல்லாத்தையும் அன்னைகிட்ட விட்டுறது, அது தடை. சமர்ப்பணமும் சரணாகதியா பூர்ண யோக கருவிகள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் இன்டெகிரல் யோகா. பகவான் கொடுத்த பேரு இன்டெகிரல் யோகம், பூர்ண யோகத்துக்கு. அது ரெண்டும் வர்றதுக்கு நிச்சயமா அகந்தை தடை, அது ஜெயிக்கணும். சுயநலம் பரணமானால் எப்ப அதுக்கெல்லாம் என்ன அடையாளம்? சுயநலம் பரணமானால் ஏன் நன்மையே ஏன் நலனையே ஏன் வசதியே நினைச்சு எல்லாருக்கும் நல்லது நடக்குன்னு நினைத்தேன்னா, சொந்த அபிப்பிராயம் பிறர் கோணத்தில் காணும் கருத்தானால் என் அபிப்பிராயம் தான் சரின்னு பார்க்காம பிறர் கண்ணோட்டத்தில் பார்த்தல்னு சொல்லி நிறைய அப்பா இருக்காரு. பிறரை அவர் ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு யோசிக்கிறது. ஓஹோ, அவர் சொன்னதுலேயே உண்மை இருக்குன்னு நினைக்கிறது. அப்பா அகந்தை கழியும். கடமை எனக்கு பலன் பிறர்க்கு எனில்
நான் கடமையை செய்கிறேன், ஆனால் அதனுடைய பலன் பிறருக்கு போகட்டுங்கிற எண்ணம் வந்ததுன்னா அப்ப அகந்தை கழியும். என் பெயர் வெளிவரக்கூடாது என கொண்டால், நான் எல்லாம் செய்யறேன், என் பேர் வெளில வர வேண்டாம்னு அப்படி சொல்றவங்களும் மிகப்பெரியவங்க இருக்கிறாங்க. மிகப்பெரியவர்கள் தான் அப்படி செய்ய முடியும். அதுல எல்லாருமே எப்படியாவது என் பேர் வெளில வரணும்னு தான் நினைப்பாங்க. அப்படிங்கிற வந்தால் ஏதாவது செய்ய வேண்டும் என முனையாவிட்டால், நம்ம செஞ்சுட்டே இருக்கணும்னு நினைக்கும் போதே அது அகந்தை தான். நான் செய்யணும்னு நினைக்கிறது. காரியம் சக்தியால் நடைபெறுகிறது, நம்மால் இல்லை என்ற கருத்து தெளிவானால், இதுதான் ரொம்ப அடிப்படை. காரியத்தை செய்வது சக்திங்கிறது இங்க அன்னை பராசக்தியின் உதாரணம். பரம்பிரமானது பரம்பொருளுடைய செயல்படும் சக்தியாகிய அன்னையின் செயல் அது. அது நடக்கிறதெல்லாம் அன்னையின் சக்தியால் நடக்குது, அன்னையால் நடக்குது. நான் இல்லை, நான் கருவிதான். பல பேர் சொல்லிருக்கு, இந்த ஃபேன் ஓடிட்டு இருக்குது, ஃபேன் வெறும் தகரம் தான், உள்ள இருக்கிற கரண்ட் தான் அதை ஓட வைக்கிறது. அது மாதிரி நம்ம எல்லாருமே எலும்பும் தோலும் சக்தியும் குடலும் வாயும் வயிறும் இதெல்லாம் சேர்ந்த ஒரு உருவம்தான். இதை செயல்பட வைக்கிறது மனமும் அறிவு எல்லாமே அது உள்ள இருக்கிற அன்னை தான், சக்தி தான். அதை தெரியணும். காரியம் சக்தியால் நடைபெறுகிறது, நம்மால் இல்லை அப்படின்னு என்ற கருத்து அது புரிஞ்சுவிடும். தெளிவானால் நல்லெண்ணம் நம்மை மீறி எழுமானால், இதுவும் முக்கியம். எல்லாருக்கும் முதல்ல நடக்குது நல்லெண்ணம்னு சொல்ல அன்பு பிரதமாக எழுதுற எனக்கு நல்லது நடக்கும்னு எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிற நல்லெண்ணம் நம்மை மீறி எழுமானால் அகந்தை வளராது. இதுல அகந்தை வளராமல் இருக்கிறதுக்குரிய வழிகள். அகந்தை வளராமல் இருந்தால்தான் நம்ம பூர்ணயோகத்துக்குள்ள போக முடியும். அன்னைகிட்ட உண்மையாகவே அன்னை அரவிந்தர் யோகத்துல பங்கேற்க முடியும். அதனால முக்கியம் என்ன? சுயநலம் பரநலமாகணும். நம்ம நன்மையே பிறருடைய நன்மையை பற்றி நினைக்கிறது. அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு பிரச்சனைகள் தீரணும், அவங்களுக்கு வேலை கிடைக்கணும், அவங்களுக்கு பல்லிடுற இடம் கிடைக்கணும், எப்படி பிறதுக்காக அதுக்காக வேலை செய்யறது. நான் முறை சொல்லியிருக்கிறேன், நேருவும் காமராஜரும் அதுக்கு எடுத்துக்காட்டா இருந்தவங்க. பிறர் நலத்தையே கருதுனவங்க. எல்லாரையும் பிரதமராக்கிட்டு தான் பிரதமர் ஆகல காமராஜ். நேருவுக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி பிரதமர் ஆவதற்கும் இந்திரா காந்தி பிரதமர் ஆவதற்கும் காங்கிரஸ் தலைவராக காமராஜ் செயல்பட்டார். தான் பிரதமர் ஆக வேண்டும் நினைக்கவில்லை. நேரு எலெக்ஷன் சமயத்தில் பிரசாரம் செய்துட்டே வருவாங்களாம். அலகாபாத்துக்கு இதில் நிற்பார். அந்தந்த ஊர்ல போய் அங்க இருக்கிற வேட்பாளரை அறிமுகப்படுத்துவார். அலகாபாத்ல போய் இங்க வேட்பாளர் யாருன்னு அவர் கேட்டாரா. நீங்க தான் சொன்ன பிறகுதான், ஓ ஆமா நான் தானே ஞாபகம். அதான் அந்த சுயநலத்த நிலைமை. அதனால சுயநலம் பரநலமானால், சொந்த அபிப்பிராயம் பிறர் கோணத்தில் காணும் கருத்தானால், மற்றவங்க பிறர் கண்ணோட்டத்தில் அப்பா நிறைய இருக்காரு, பிறர் கண்ணோட்டத்தில் விஷயங்களை பார்த்தலுங்கிறத. கடமை எனக்கு பலன் பிறர்க்கு எனில், நான் கடமையை செய்யறேன் ஆனால் பலன் மற்றவங்களுக்கு கிடைக்கட்டும்னு சொன்னா, என் பெயர் வெளிவரக்கூடாது எனக்கு உண்டால், எனக்கு பேர் புகழ் தேவையில்லைன்னு நினைச்சாக்க, ஏதாவது செய்ய வேண்டும் என நான் செய்யணும்னு முறையாவிட்டால், காரியம் சக்தியால் நடைபெறுகிறது நம்மால் இல்லை என்பதை உணர்ந்தால், நல்லெண்ணம் நம்மை மீறி எழுமானால் அகந்தை வளராது, முனை மழுங்கும். அகந்தை முனை மழுங்கி இது பண்ணிட்டா நம்ம இறைவன்கிறது நமக்கு தெரியும். அதனால பூர்ண யோகத்துக்கு தகுதி இருக்கு. அது முதல் வாயில்னு அர்த்தம். அடுத்த இது தலையில் உள்ள மனத்தின் மையம் தலைக்கு மேல் போக வேண்டும் சொல்றாரு. இது யோகத்தினுடைய ஒரு முக்கியமான இது. நம் சிந்தனை மனத்தில் உள்ளது, மனம் மூளையில் உரைகிறது. மனம் 4 கட்டங்கள் உயர்ந்து தெய்வீக மனமானால் நம் மையம் புருவமத்திக்கு மையத்திற்கு வரும். அது கிருஷ்ண பரமாத்மாவின் நிலை. ராமாவதாரம் முனிவர் மனத்திற்கு உரியது. இந்த 4 கட்டங்களில் முதலானது மௌனத்தால் நிரம்பியது பூர்ண யோகம். மனதை தாண்டி போகணுங்கிறது தான். மனத்தின் மையம் தலைக்கு மேல போகணும். அதான் மனத்தை கடந்து சத்திய ஜீவியத்தை நாடுகிறது. சத்திய ஜீவியம்ங்கிறது சூப்பர் மைண்ட்னு சொல்றது. நம்முடைய அறிவை அரவிந்தர் யோகத்தினுடைய இதுவே இந்த உலகத்துல சத்திய ஜீவியம் நிறைவேற வேண்டும். சூப்பர் மைண்ட் அல்லது அதுதான் மெய்யறிவு. நம்ம இதை மனத்தினுடைய அறிவில் நிற்கிறோம். இந்த பிரபஞ்சத்தை இயக்குறதுங்கிறது
சூப்பர் மைண்ட் அல்லது மெய்யறிவு ட்ரூத் கான்சியஸ்னு சொல்றது அப்பா வந்து சத்தியஜீவம்னு எழுதுறாரு. அதாவது பரிணாமத்துல பலமுறை சொல்லியிருக்கிறீங்க, மனிதன் இந்த உலகம் தோன்றிய பொழுது உயிர்கள் இல்லை, வெறும் ஜடம்தான், காற்று மழை இது மலை இதுதான் இருந்தது. ஜடத்திலிருந்து உயிர்கள் தோன்றியது, நுண்ணுயிர்கள் தோன்றுச்சு. நுண்ணுயிர்கள் தொடுயுயிர்கள் இதெல்லாம் இருந்தது, இதுக்கெல்லாம் தாவரங்கள்லாம் இருந்தன. அதுக்கு தொடு உணர்வு தான் இருந்தது, இது இல்லை. அப்புறம் ஐம்புலன்களும் மெய்வாய் கண்மூக்கு செவி உள்ள பெரிய விலங்குகள்லாம் வந்தது. அவர்களுக்கு மனம் இல்லை. பரிணாமத்தில் அடுத்த இடம் மனம்ங்கிற நம்ம அறிவு வந்தது. இந்த அறிவு இது இந்த பரம்பரை சொன்னதுதான் திருப்பி சொல்ல, இந்த அறிவு நம்மகிட்ட இருந்தாலும் கூட இதே அறிவு தான், இதே மனம்ங்கிற அறிவில் இருக்கிற போட்டி பொறாமை பேராசை முதல்ல பார்த்தோம். இதனாலதான் இந்த உலகத்துல சண்டைகள் நடக்குது, எல்லாம் நடக்குது. இதை தாண்டி இதற்கு அடுத்த நிலையை வந்து இது சத்தியஜீவி உயர்ந்த நிலை வந்து சூப்பர் மைண்ட்னு சொல்லுகின்ற சத்தியஜீவியம் அப்பா சொல்ற அந்த மெய்யறிவு. அதுதான் சத்தியஜீவி, அதுதான் இந்த இறைவனுடைய அறிவு. அந்த அறிவுக்கு நம்ம போகணும். அந்த கட்டத்துக்கு போறதுக்கு வந்ததான் அதுக்கு போகணும். அந்த இது வந்தாதான் அதுக்கு தலையில் உள்ள மையத்திலிருந்து தலைக்கு மேலே உள்ளது அந்த மையம். தலை 6 ஆதாரங்கள்னு சொல்லுவாங்க யோகத்துல. குண்டலினி யோகத்துல கீழே மூலாதாரம், நம்ம உடல் முதுகு தண்டின் அடியில இருக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து சுவாதிஷ்டானம்னு சொல்லுவாங்க. தொப்புளிட்ட இருக்கிறது மணிபூரகம்னு சொல்லுவாங்க. இதுல ஹிருதயம்ங்கிறது நெஞ்சில இருக்கிறத வந்து அநாகதம்னு சொல்லுவாங்க. அதான் ஹிருதயஸ்தானம்னு சொல்றது. ஹிருதயம்ங்கிறது பிசிக்கல், நம்ம ரத்தத்தை பம்ப் பண்ற அந்த ஹார்ட் இல்லை, நெஞ்சு மையத்தில் இல்லை, அநாகதம்ங்கிற மையது. கழுத்துல இருக்கிறத விசுத்தின்னு சொல்லுவாங்க. நெத்தியில ஆஜ்ஞான்னு சொல்றது. இந்த 6 ஆதாரங்கள்னு சொல்றது. தலை உச்சியில வந்து சகசரதளம், அது 1000 இதழ் தாமரைன்னு சொல்லி சகசரதளம் பிரம்மரந்தரம்னு சொல்றது. அந்த உச்சிக்கு போய் யோகத்தை செஞ்சாங்க. அதுக்கு மேல ஜீவாத்மா இருக்குது, 12 உயரத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. பூர்ண யோகம் இந்த 4 கட்டங்கள் உயர்ந்து, மனம் 4 கட்டங்கள் உயர்ந்து தெய்வீக மனமானால் ஓவர் மைண்ட் அதுக்கு நடுப்புற இருக்குது. அது வந்து மையம் பூர்வ மையத்திற்கு வரும். அது கிருஷ்ண பரமாத்மாவின் நிலை. அவதாரத்திலே கிருஷ்ண ராமன் நிலை, மனத்து நிலை. கிருஷ்ணாவதாரம் வந்து ஓவர் மைண்ட் நிலை. அதுதான் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல உள்ளதுதான் சத்தியஜீவியம் சொல்ற மெய்து. புருவ மையத்திற்கு வரும். அது கிருஷ்ண பரமாத்மாவின் நிலை. ராமாவதாரம் முனிவர் மனத்திற்கு உரியது. அது 4 கட்டங்களில் முதலானது, மௌனத்தால் நிரம்பியது. பூர்ணயோகம் மனத்தை கடந்து சத்திய ஜீவியத்தை நாடுகிறது. தெய்வீக மனத்தின் மீது பொன்மூடி உண்டு, அதை கிழித்து மேலே சென்றால்தான் சத்திய ஜீவியம். அப்படி சென்றால் தலைக்கு மேலுள்ள சகசரதளம் 1000 தாமரை சக்கரம் திறக்கும். குந்தலினை திறந்து சகசரதளம் வரை வந்தால் சகசரதளம் மோட்சம் தரும். இது வந்து பழைய இந்த யோகத்துல அஷ்டாங்க யோகம்னு சொல்றதுல இதுல வந்து வர்றது. அது வேதத்தை அதற்கு மேலிருந்து எழுத, சகசரதளத்துக்கு மேலிருந்து வேதத்தை எழுதுறாங்கன்னு சொல்லுவாங்களாம். ஷேக்ஸ்பியர் போன்ற கவிகள் தலைக்கு மேல் சகசரதளத்திலிருந்து கீழிருந்து எழுதுறாங்க. ஞானிகள், அந்த பெரிய கவிஞர்கள் எல்லாமே, கிரியேட்டிவ் ரைட்டர்கள் எல்லாமே அந்த இடத்துல இருந்து தான் செய்யறாங்கன்னு அப்பா எழுதுறாரு. எண்ண மையம் தலைக்கு மேல் போனால் அன்பர் ஷேக்ஸ்பியர் நிலையை அடைவார். ஆனா பூர்ணயோகத்தின் முதற்கட்டமாக எண்ணம் தலைக்கு மேல் போக வேண்டும், அல்லது நெஞ்சுக்கு பின்னால் சென்றடைய வேண்டும். தலைக்கு மேல சகசரதளத்துக்கு மேல போகணும், இல்ல நெஞ்சில இருக்கிற ஹிருதயஸ்தானம்ங்கிற அங்கதான் வந்து நம்ம அந்தராத்மான்னு சொல்ற சைத்திய புருஷன் அப்பா எழுதுறது, சைக்கிக் பீயிங்னு பகவான் எழுதுறது இருக்குது. அதனால அன்னைட்ட தியானம் பண்றவங்க நெஞ்சில தியானத்தை வச்சு செய்யணும். அது நெஞ்சு குழியில, அதுதான் ஹிருதயஸ்தானம் சொல்றது. எண்ணம் தலைக்கு மேல் போக வேண்டும், அல்லது நெஞ்சுக்கு பின் சென்றடைய வேண்டும் என்கிறார். இந்நிலை முனிவருடைய மௌனம், ரிஷியின் திருஷ்டி, யோகியின் ஞானம், தெய்வ நிலையை கடந்தது. இதெல்லாம் விட பிற அதுவே பூர்ண யோகத்தின் முதல் நிபந்தனை. அளவு கடந்த மௌனம் அதன் அடையாளம். இந்த நெஞ்சில தலைக்கு மேலே வைத்து தியானம் பண்ணாலோ, அல்லது நெஞ்சில் இருக்கிற ஹிருதயஸ்தானம்னு சொல்லுகின்ற அநாகதம் என்று சொல்கின்ற அந்த ஹிருதயஸ்தானத்துல அங்கதான் அந்தராத்மான்னு சொல்ற நம்முடைய
சைக்கிக் பீயிங் என்று சொல்லுகின்ற சைத்திய புருஷன் இருக்கிற இடத்துல செஞ்சு தியானம் செய்ய முடிஞ்சதுன்னா, அங்க எண்ணங்கள் நமக்கு குவிஞ்சதுன்னு சொன்னா, நம்ம பூர்ண யோகத்துக்கு போற தகுதி நம்மகிட்ட வந்திருக்குன்னு அர்த்தம். நெஞ்சுக்கு பின் சென்றடைய வேண்டும் என்கிறார். இது முனிவருடைய மௌனம், ரிஷியின் திருஷ்டி, யோகியின் ஞானம், தெய்வ நிலையை கடந்தது. அதுவே பூர்ண யோகத்தின் முதல் நிபந்தனை. அளவு கடந்த மௌனம் அதன் அடையாளமாகும். மௌனம் திருஷ்டிக்கும். மௌனம் நம்மை ஆட்கொள்ளும். இந்த மௌனத்தின் அன்பை அணிஞ்சு தந்துடணும். அந்நிலையில் நாம் சிந்திப்பதில்லை, சிந்தனை அற்று போகும். ஏன்னா நின்றுடும் மௌனம் நின்றிருக்கிற போது. தேவைப்படும் நேரம் சிந்தனை மேலிருந்து தலையுள் வருவது தரும். அப்போ தேவையான அங்கேருந்து எண்ணங்கள் மேலேந்து வரும். நம்ம இது இல்லை, இது சூட்சும மனம், இது சத்திய ஜீவியம் இல்லை, அதற்கு போகும் பாதை. அப்படி இந்த இது நடந்ததுன்னா நம்ம என்னைட்டு வரலாம் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே இப்போ ஜீவயோகத்துக்கு பொறுத்து நெஞ்சில பலம் குவிஞ்சு நெஞ்சில இது இருந்து நெஞ்சில கனம் வரும். இந்த நெஞ்சில நெஞ்சில இது அநாகதம்ங்கிற இடத்துல, ஹிருதயஸ்தானம்ங்கிற இடத்துல, நம்முடைய அந்தராத்மா என்று சொல்லக்கூடிய சைத்திய புருஷனுக்கு இடத்துல நினைவை குனித்து நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னா அங்க கனம் உடனேயே கனம் தெரியும். அதை செய்யும்போது நமக்கு சிந்திக்காம சிந்தனை இல்லாம நிக்கிற மௌனத்துக்கு நம்மளை ஆட்கொண்டதுன்னு சொன்னா நம்ம இந்த பூர்ண யோகத்துக்கு போறதுக்குரிய தகுதி இருக்கு, பகவானுடைய யோக தகுதி செய்யறதுக்கு இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது ஜீவனிஷ்டை, ஆல் இன்க்ளூசிவ் கான்சன்ட்ரேஷன். கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் மறந்துட்டு தியானம் சொல்றது. ஞான யோகம் மனத்திலும், கர்மயோகம் உணர்விலும், பக்தி யோகம் இதயத்திலும், கடயோகம் உடலிலும் செயல்படுவே. ஞான யோகம் உடல் யோகம் பழைய யோகங்கள் முறைகள். ஞான யோகம்ங்கிறது அறிவின் மூலமா பயன்படுது. இதை விசாரித்து இது எதுவா எது இல்லை, நேர்த்தி செய்யறது இதுவல்ல அதுவல்லன்னு கேட்டு விசாரம்னு சொல்லுவாங்க. கேள்விகளை எழுப்பி அந்த கேள்விகளுக்கு பதிலை கண்டறிந்து இறைவனுங்கிறது நான் இல்லை, நான் சொல்றோம், ஏன் மனம்னு சொல்றோம், எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்றோம். அப்ப நான் மனம் அல்ல, ஏன் மனம்னு சொல்றது இது என்ன, நான் அறியாத வேற ஒன்று இருக்கு இல்லையா. என் மனசு சரியில்லைன்னு சொல்றோம், நான் தான் மனசுன்னு சொன்னா இப்ப என் மனசுன்னு சொல்றது எது யோசிச்சு பாருங்க. என் மனிதன் மனத்தால் ஆனவன், மூளையினால வந்தவன், மூளை சிந்திக்கிறது. ஆனா எனக்கு மனசு சரியில்லைன்னு சொல்றோம். அப்ப இந்த எனக்கு மனசு சரியில்லைன்னு சொல்றது நான் யாரு, அது ஏதோ ஒண்ணு இன்னொன்று இருக்கின்றது அப்படின்னு யோசிக்கிறது. அதான் விசாரம். இப்படி விசாரம் இவர் அரவிந்தர் நான் யாருங்கிற கேள்வியை ரமண மகரிஷி சொல்லுவார். ஒண்ணுன்னா நான் யாருக்காளு, நான் அதுவல்ல இதுவல்ல அப்படின்னு சொல்லியிருந்தார். இதெல்லாம் பின்னால ஒண்ணு இருக்குது, அதுதான் நான், அதுதான் இறைவன் பரம்பொருள். ஆனா நம்ம நம்ம மனத்தையும் நம்ம அறிவையும் நம்ம உடலையும் என்னுடைய உடம்பையும் உயிரையும் நானா நினைச்சுக்கிறோம். இந்த கேள்வி கேட்கும் போது அந்த சிந்தனை வருது. இதெல்லாம் இது அடங்கி இருக்கிறது ஜீவனிஷ்டை பக்தி. அது காரணத்தால் நடைபெறுது. பூர்ணயோகம் எல்லா கரணங்களாலும் செய்யப்படுவது. அது பக்தி பக்தி அது உணர்வ கர்மயோகம் உணர்விலும். கர்மயோகம் நம்ம செய்யற காரியங்கள் எல்லாம் பலனை கீதையில சொல்றது, பலனை எதிர்பாராது இறைவனுக்கு புணமாக செய்யறது கர்மயோகம். பக்தி யோகம்ங்கிறது இறைவனை நினைத்து உருகி செய்யறது பக்தி யோகம். அது இதயத்துல வச்சு செய்யறது. கடயோகம் எல்லாரும் யோகா செய்யறாங்கிறது கடல யோகம் தான். உடல்ல எக்ஸசைசஸ், உடம்பை இதா வச்சுக்கிறதுக்காக செய்யறது கடயோகம். அரவிந்தர் அந்த கடயோகம் தேவையில்லைன்னு சொல்றாரு. உடலிலும் செயல்படுபவை. எந்த யோகமும் ஒரு காரணத்தால் நடப்பது. ஏதோ ஒண்ணு நம்முடைய அந்த மனமோ நம்முடைய அறிவோ அல்லது உடலோ செய்கின்றது, இதயமோ செய்கின்றது. ஆனா பூர்ண யோகம் எல்லா கரணங்களாலும் செய்யப்படுவது. அதான் நம்ம உடலாலையும் செய்யணும், மனதாலையும் செய்யணும், அறிவாலையும் செய்யணும், ஆன்மாவாலையும் செய்யணும். அதற்குரிய மையம் இதயத்தின் பின்னால் உள்ளது. அதான் நான் சொன்னேன். இப்ப இந்த அநாகதம்ங்கிறது ஹிருதயஸ்தானம் சொல்ற இது. எவரும் தம் குடும்பத்தை காப்பாற்றுவார். உடன் பிறந்தவர் 4 பேர் அல்லது 8 பேரானால் அத்தனை குடும்பத்தையும் ஒருவரே காப்பாற்றுவது என்பது உலகிலில்லை. பூர்ண யோகம் அது போன்றது. நிஷ்டையை மனத்திலிருந்து நெஞ்சுக்கு பின்னால் கொண்டு போவது பூர்ண யோகம். பழைய முறையில நிஷ்டைங்கிறது தலையில நெத்தில நெஞ்சு வைக்கிறது.
ஆனா பூர்ண யோகத்துல நிஷ்டைங்கிறது நெஞ்சுக்குள்ள கொண்டுறது. ஏன்னா அங்கதான் வந்து வளரும் ஆத்மான்னு சொல்ற அந்தராத்மாங்கிறது இருக்குது. நெஞ்சுக்கு பின்னால் கொண்டு போவது பூர்ண யோகத்தில் முதல் நிபந்தனை. பலிப்பது கடினம். பலித்தால் நம் சுட்டுவாரமே வட்டாரமே அமைதியாகும். இதனுள் அகமும் புறமும் அடங்கி உள்ளது. அதாவது புறத்தை உட்கொண்ட அகத்தின் மையம் நெஞ்சுக்கு பின்னுள்ள மையம். புறத்தையும் உட்கொண்ட மையம், இங்கே மையம் வந்து உலகமே அமைதியாகும். நிஷ்டை முதிர்ந்தால் சமாதி நிலையையும் எய்தலாம். பழைய யோகத்துல சமாதி நிலையங்கிறது எல்லாத்தையும் மறந்த நிலை. எல்லாத்தையும் மறந்து போய் கம்ப்ளீட்டா வந்துடுறது. அதாவது அவேர்னஸ் இல்லை. அதை சமாதி நிலையை பகவான் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு ஒரு இது சொன்னாங்க, மெட்ராஸ் கிட்ட நினைக்கிறேன். ஒரு இடத்த வந்து யோகத்துக்கு போய் சமாதிக்கு போனவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அவங்களுமே கான்சியஸ் இருக்காது. ஏதோ தோண்டி எடுத்தாங்கன்னா இப்பனா உள்ள ஒருத்தர் யோகத்துல எப்போ உட்கார்ந்தாருன்னு தெரியல. அந்த யோகத்துல இருந்தவர் வந்து அவர் முழிச்சிருக்கு, காயம் பட்டுட்டு வெட்டினாங்க. அப்ப சுத்தியில படுத்தாக்கா ஒரு அந்த தவத்துல யோகத்துல சமாதி நிலையில ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவரை எழுப்பினாதான் கீரைக்கறி ரெடி ஆயிட்டுதான்னு கேட்டாராம். கீரைக்கறி சமையல் ஆயிட்டுதான்னு. அதாவது சிஷ்யன்கிட்ட இதை செய்ய சொல்லிட்டு அவர் யோகத்துல போயிருக்கிறாரு. அப்படியே அது எத்தனை ஆண்டுகள் இருந்தார் என்பது யாருக்கும் தெரியாது. அப்படியே தன்னை மறந்த நிலையை வந்து அந்த சமாதி நிலை. ஆனா அரவிந்த் பூரண யோகம் சமாதி நிலையை ஏற்றுக்கொண்டதில்லை. கான்சியஸ்னஸோட நம்முடைய அறிவோட அந்த நிலைக்கு போகணுங்கிறதா அரவிந்தர் சொல்லுவது. அதான் நிஷ்டையை மனதிலிருந்து நெஞ்சிலிருந்து போனாதான் செய்யும் அந்த வளருமான் மாசியர். பூர்ண யோகத்தின் முதல் நிபந்தனை பலிப்பது கடினம். பலித்தால் நம் சுட்டு வட்டாரமே ஆகுது. நம்ம மனசு அமைதி ஆகும்போது அது உலகம் பூரா பரவாது. அகமும் புறம் அடங்கி, அதாவது புறத்தை உட்கொண்ட அகத்தின் மையம் நெஞ்சுக்கு பின்னால் உள்ள மையம். நிஷ்டை முதிர்ந்தால் சமாதி நிலையை எய்தலாம். இந்த நிஷ்டை முதிர்ந்தால் சமாதி நிலை விழிப்பில் கட்டும். அதான் சொன்னேன், பழைய விருதுல வந்து விழிப்பு இருக்காது, அவங்களுக்கு உலகத்தை மறந்துடுவாங்க. ஆனா அரவிந்தர் இதுல வந்து சமாதி நிலை வந்து அந்த யோக நிலை வந்து நமக்கு அவேர்னஸ் இருக்கும், விழிப்பு இருக்கும். அதான நம்ம இறைவனுடைய இதுல மறை இருக்கும். நிஷ்டை முதிர்ந்தால் சமாதி நிலை விழிப்பில் கிட்டும். அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாரு, சேர சோழ பாண்டியர் தமிழ்நாட்டில் ஒரு பகுதியை ஆண்டனர். இன்று இந்திய சர்க்கார் வடநாட்டில் 56 தேசம் என பெயர் பெற்றவைகள் இருந்து அத்தனை ராஜ்யங்களையும் தன்னோட்கொண்டுள்ளது. ஞானயோகம் போன்றவை சோழ ராஜ்யம் போன்று ஒரு நாட்டின் பகுதி. பூர்ணயோகத்தில் கூடிய நிஷ்டை இந்திய சர்க்கார் போன்றது. பூர்ணயோக மையம் அகம் பிரபஞ்சத்தை தன்னுள் கொண்டது. எல்லா பிரபஞ்சம் முழுவதுமே அதுக்குள்ள அடக்கம். யோகம் பலித்தால் பிரபஞ்சத்தை உள்ளே காணலாம். யசோதை கிருஷ்ணன் வாயில் கண்டது உலகம். அது மாதிரிதான் உங்களுக்கு கிருஷ்ணன் இதை வந்து கிருஷ்ணன் குழந்தையா இருக்கும் போது மண் தின்னான். மண்ணை தின்னுட்டேன்னு சொல்லி வாயை திறந்த வாய்க்குள்ள பிரபஞ்சமே மலையும் காடு எரிமலைகளும் அத்தனையும் தெரிஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த இதுக்கு விஸ்வரூபம், விஸ்வம்னா பிரபஞ்சம், விஸ்வரூப தரிசனம் கிடைத்ததுன்னு சொல்றது தெரியும். உள்ளே நடப்பது எதுவானாலும் அது உலகையே எட்டும். அது உலகுக்கு பூரா பரவும். அதனால் இதை பூர்ண யோகம் என்றார். சரி, இதோட